ஜெயலலிதா அவங்களோட போயஸ் கார்டன் இல்லத்தை 350 கோடிக்கு வாங்க முதலமைச்சர் திட்டமிட்டு இருக்காரா? மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சரா விஜய் அவரு பதவியேற்றாரு. 2 மாதம் ஓடிருச்சு. வாரத்துல 5 நாட்கள் தன்னோட நீலாங்கரை இல்லத்துல இருந்து மெரினாவுல இருக்க ராஜாஜி சாலையில அமைஞ்சிருக்க தலைமை செயலகம் வரை கார்ல வந்துட்டு போறாரு. அரசு ஊழியரை போல காலை 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அலுவலகத்துல நேரம் செலவிடுறாரு. மதிய உணவும் கூடவே எடுத்துட்டு வர்றதா சில புகைப்படங்கள் பார்த்தோம். அந்த வகையில விஜய் அவருடைய கார் மற்றும் பாதுகாப்பு வாகனம் செல்வதற்கு தினசரி காலையும் மாலையும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கான். இது பள்ளி கல்லூரி செல்வோர், வேலைக்கு செல்வோர் பெரிதும் சிரமத்துல ஆழ்த்துதான். இதனாலதான் ஏராளமான போக்குவரத்து காவலர்கள் 17 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையில வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தாதவாறு பார்த்துக்க வேண்டி இருக்கணும். இதையொட்டி சிறப்பு மாற்றங்களை செய்து வராங்களாம். இந்த சூழல்ல தலைமை செயலகத்துக்கு அருகில் இருக்க பகுதிகளை தான் முதலமைச்சர் விஜய் தன்னோட இல்லத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அறிவுறுத்தி இருக்காங்களாம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காராம். அதாவது முன்னாள் அமைச்சர்கள் காலி செய்த வீடுகள்ல ஏதாவது ஒன்றுல குடியேற வாய்ப்பு இருப்பதா பேசப்பட்ட நிலையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வசிச்சு வந்த போயஸ் கார்டன்ல இருக்க வேதா இல்லத்தை வாங்குவதற்கு விஜய் அவருடைய தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காம். 350 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வீட்டோட தற்போதைய உரிமையாளரும் ஜெயலலிதா அவங்களுடைய அண்ணன் மகளுமான தீபா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம். இந்த டீலிங் கைகூடும் பட்சத்துல சிட்டிக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர் குடியேறி விடுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. தேவையற்ற விமர்சனங்களையும் தவிர்க்கலாம் அப்படின்னு பொதுமக்களும் ஈசிஆர் சாலையில நெருக்கடி இல்லாம விரைந்து பயணிக்கலாம்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காராம். போயஸ் கார்டன் ஏற்கனவே விவிஐபி ஏரியாவா காணப்படுது. சசிகலா அவங்கள்ல இருந்து நடிகர்கள் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இந்த சூழல்ல போயஸ் கார்டன்ல முதலமைச்சர் விஜய் அவர் குடியேறினா புதிய சர்ச்சைகளும் வாய்ப்பு இருக்காம். 1996 போயஸ் கார்டன் ஏரியாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த பாதுகாவலர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவரோட காரை தடுத்து நிறுத்தி அலைக்கழிச்ச நிகழ்வெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.